ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோ. இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், அதானி போர்ட்ஸ், ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல், ஓஎன்ஜிசி, கிராசம், பிரிட்டானியா, HDFC பேங்க், கோட்டாக் பேங்க். இதுல பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் செக்டார் தான் அதிகமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸ் மற்ற ஸ்டாக்ஸ்லாம் அதிகமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ இதுல என்ன அப்படின்னா நம்ம நாளைக்கு இன்ட்ராடே ஸ்டாக்ஸ்க்கு எதுல அதிகமா கவனம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஹிண்டல்கோவோட ஏன் அப்படின்னா இதோட வேல்யூ ஹையா இருக்கு. அதுக்கப்புறம் இதோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸும் ஹையா இருக்கனால ஹிண்டல்கோ நாளைக்கு பை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டானியா இருக்கு. பிரிட்டானியா எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. அதே மாதிரி பர்சன்டேஜ் இன்க்ரீஸும் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனால இந்த பர்டிகுலர் ஸ்டாக் நாளைக்கு பை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கு பை எதுல பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டானியாவும் ஹிந்தால்கோவும் பை ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அடுத்தது நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல எது இருக்கு அப்படின்றத பார்ப்போம். நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல யாரானுக்கு டாப்பரா இருக்காங்கன்னா இண்டஸ் டவர், அதானி கிரீன், பிஜிஹெச்எச், ஹிந்துஸ்தான் ஜிங்க், என்எம்டிசி, மதர்சன் சுமி, டாடா கன்சியூமர்ஸ். இதுல நாளைக்கு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எது இருக்கு அப்படின்றத மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஹை வேல்யூ ஹை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ல எதுவுமே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எதுவுமே எனக்கு தெரியல. அதுக்கு பதில் என்னன்னா லோ வேல்யூ அண்ட் லோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ல ஏதாவது தெரியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. 7000 வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட பர்சன்டேஜ் ரொம்ப லோவா தான் இருக்கு. ஸோ அதையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டாடா கன்சியூமர் எடுத்துக்கலாம். ஏன்னா அதோட பர்சன்டேஜ் வேல்யூ 18,000. அதே மாதிரி அதோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் 0.32. ஸோ அதனால இந்த ரெண்டு ஸ்டாக்கையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நாளைக்கு இன்ட்ராடே லூசர்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு இன்ட்ராடேல லூசர்ஸ் யாருன்னா ஈச்சர் முட்டர், டெக் மஹேந்திரா, டெக்னாலஜிஸ், டாக்டர் ரெட்டி, ரிலையன்ஸ், ஆக்சிஸ் பேங்க், SBI அண்ட் லைஃப், TCS, இண்டஸ்இண்ட் இந்தியா பேங்க், LNT. ஸோ இதுல என்ன தெரியுது அப்படின்னா எல்லா செக்டார்ல இருந்தையும் எல்லா செக்டாரும் செல் ஆயிருக்கு. ஒரு பர்டிகுலர் செக்டார் மட்டும் செல் ஆகல அப்படின்ற மாதிரி இந்த பர்டிகுலர் இது நம்மளுக்கு சொல்லுது. நாளைக்கு இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் இதுல எது செல்லுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இதோட வேல்யூ ரொம்ப ஹையா இருக்கு. அதே மாதிரி இதோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸும் ரொம்ப ஹையா இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் ஸ்டாக் ரிலையன்ஸ் நாளைக்கு செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லோ வேல்யூ லோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே ஹை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான் இருக்கு. ஸோ அதனால இந்த 10 ஸ்டாக்ஸ்ல நான் ஒரு ஸ்டாக் லோ வேல்யூ லோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் நம்ம சூஸ் பண்றதுக்காக தான் நான் ட்ரை பண்றேன். LNT பாத்தீங்கன்னா 90,000 லோ வேல்யூ இருக்கிறதுலே லோ வேல்யூ கொஞ்சம் மாடரேட் வேல்யூவா இருக்கு. அதே மாதிரி இதோட பர்சன்டேஜ் டிக்ரீஸும் கொஞ்சம் இந்த 10 ஸ்டாக்ல எல்லா ஸ்டாக்லயும் இது ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால LNT நாளைக்கு செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன், எதிர்பார்க்கிறேன். ஸோ செல்லிங்கான வாய்ப்பு எது அதிகமா இருக்குன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் LNTயும் செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதுக்கப்புறம் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல எது இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுல எது பாசிட்டிவ் அதிகமா செல் இருக்கு பாத்தீங்கன்னா 10% GICRE, அதுக்கப்புறம் போஷ், அதுக்கப்புறம் கேடிலாக், ஆரோபிந்தோ ஃபார்மா, ICICI புரூடென்ஷியல், அதுக்கப்புறம் கான்கார், டிமார்ட், IGL, இண்டிகோ, நாக்ரி. ஸோ இவங்கள செல்ல இருக்காங்க. இதுல நாளைக்கு அதிகமா செல் கொடுக்க வாய்ப்பு இருக்கு எது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஹை வேல்யூ ஹை எது ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா அரபிந்தோ ஃபார்மா பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட பர்சன்டேஜ் டிக்ரீஸும் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ அதனால அரபிந்தோ ஃபார்மா நாளைக்கு செல்லறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுலயும் லோ வேல்யூ லோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஆவரேஜ் பிரைஸ் இன்க்ரீஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா 30 எது அப்படின்னா நாக்கரி இருக்கு. ஸோ நாக்ரியில பாத்தீங்கன்னா 37,000 செல் ஆயிருக்கு, ட்ரேடட் குவான்டிட்டி ஆயிருக்கு. அதே மாதிரி பர்சன்டேஜ் டிக்ரீஸும் ரொம்ப அதிகமா கம்மியா இருக்கு. ஸோ அதனால அந்த பர்டிகுலர் ஸ்டாக் நாளைக்கு செல் ஆகும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அதனால அந்த பர்டிகுலர் ஸ்டாக் செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த இதுல நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல எந்த ஸ்டாக் செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னா அரபிந்தோ ஃபார்மா, அதுக்கப்புறம் நாக்ரி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ட்ரெண்டே செல் ட்ரெண்ட் இருக்கிறதுனால செல்லு பக்கம் இருக்கிறது தான் அதிக வாய்ப்புகள் நம்மளுக்கு அதிக லாபம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 நாளா செல்லிங் அதிகமா இருக்கிறதுனால நம்ம செல் பக்கம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம குளோபல் மார்க்கெட் FI டேட்டா எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். ஓகே, குளோபல் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா US மார்க்கெட் டோட்டலா -1.46% சேஞ்ச் ஆயிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்ல FTSE 100 யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்லாம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ரொம்ப அதிகமா செல்லிங் ஆகல. நாஸ்டாக் US மார்க்கெட் மட்டும் அதிகமா செல்லிங் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஏசியன் மார்க்கெட்ல எல்லாமே ஆவரேஜா தான் செல்லிங் ஆயிருக்கே தவிர
எஸ்சிடி காம்போசைட் மட்டும் 1.5% வந்து செல் ஆயிருக்கு. அமெரிக்கா மார்க்கெட்டும் சரி, ஏசியா மார்க்கெட்டும் சரி, 2 கண்டங்கள் மட்டும் தான் வந்து செல்லிங் ஆயிருக்கு. வேற எந்த கான்டினென்ட்டும் வந்து அந்த அளவுக்கு செல்லிங் ஆகல. ஸோ அதனால வந்து செல் ட்ரெண்ட் கண்டினியூஷன் அப்படின்ற மாதிரி தான் வந்து குளோபல் மார்க்கெட் பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியுது. எஃப்ஏ ஆக்டிவிட்டி என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து பிப்ரவரி 22. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து கிராஸ் பர்ச்சேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9,500 கோடி வந்து வாங்கியிருக்காங்க. எவ்வளவு வித்திருக்காங்கன்னா 10,34,000 கோடி. ஸோ நெட் பர்ச்சேஸ் டோட்டல் பர்ச்சேஸ் எவ்வளவு ஆகுது அப்படின்னா நெகட்டிவ்ல வந்து முடிஞ்சிருக்கு. நெகட்டிவ் அப்படின்னா எஃப்ஏக்கு வந்து நஷ்டம் வந்திருக்கு. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1000 கோடி வந்து நஷ்டமா இருக்கு. 893 கோடி. ஸோ அப்படின்னா வந்து நெட் பர்ச்சேஸ் சேல் நடந்தது வந்து நெகட்டிவ்ல காட்டியிருக்காங்க. ஸோ அப்படின்னா வந்து இந்த நெகட்டிவ்ல வந்ததுனால செல் ட்ரெண்ட் கண்டினியூஷனுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அது இல்லாம ப்ரீவியஸ் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா 17 பிப்ரவரியில இருந்து என்னன்னா அவங்களோட பர்ச்சேஸ் பவர் வந்து கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கு. அவங்க பை பண்றது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க டோட்டலா வந்து செல் ட்ரெண்டுக்கு மாறுறாங்க. ஸோ செல் ட்ரெண்டுக்கு மாறினதுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஸோ அதனால வந்து -893ல வந்து அவங்க செல் பண்ணதுனால 1000 கோடி வந்து செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத நம்ம வந்து முடிவெடுக்கலாம். பட் இருந்தாலும் வந்து இந்த 1000 கோடி வந்து அவங்க ஹெட்ஜிங் மாடலா கூட வச்சிருக்கலாம். நம்மளால வந்து கணிச்சு சொல்ல முடியாது. இது வந்து என்னோட பர்சனல் வியூ தான். ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இந்த டேட்டாலாம் வச்சு பார்க்கும்போது எஃப்ஐ டேட்டா செல்லிங்ல இருக்கு. குளோபல் மார்க்கெட்ல ரெண்டு கான்டினென்ட்டும் வந்து செல்லிங்ல இருக்கு. ஸோ அதனால நாளைக்கு செல் ட்ரெண்ட் கண்டினியூஷனுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா கன்சல்டேஷனுக்கான வாய்ப்பு இருக்கு. கன்சல்டேஷனா ஒரு டோஜி போடுற மாதிரி கூட வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ நீங்க வந்து ஒரு பார்ட் டைம் ட்ரேடர் இல்ல பார்ட் டைம் இன்வெஸ்டர் இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நீங்க ஒரு இன்வெஸ்டர் இல்ல ஒரு ட்ரேடர் அப்படின்னா இந்த சேனலுக்கு வந்து தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட், ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.